வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னன்றதை பார்த்துடலாம் வாங்க. நான் 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கேன், 2 முட்டை, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரைஸோட இந்த முட்டையை வந்து உடச்சி ஆட் பண்ணிடுறேன். இதில் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த முட்டையும் சாதமும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ரைஸ். நம்ம நார்மலாக முட்டையை கிளறிட்டு அதோட ரைஸ் போடுறதோட இந்த சாதத்தோடையே இது வந்து முட்டை கலந்துருக்கிறதுனால இதோட டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நான் சாதத்துலேயே ஏற்கனவே நான் வந்து உப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த 2 முட்டை ஆட் பண்ணதுக்காக நான் அந்த உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதனால் ஹீட் ஆகிட்டோம். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிடுவோம். என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ இதோட இந்த வெங்காயத்தை போட்டுறேன். நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணுறேன். இப்போ வெங்காயம் நல்லா செவந்து வரணும். இது டக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸில் இது செஞ்சிடலாம். இப்போ நம்ம இந்த முட்டையும் சாதமும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் இதை மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுறேன், ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம். நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போ காரத்துக்கு நம்ம இதில் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, பெப்பர் பவுடர் மட்டும்தான். இதோட சோயா சாஸ், இந்த சோயா சாஸ் ஆட் பண்ணுறப்ப இந்த ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் கொடுக்கும். இந்த சாதம் நல்லா உதிர்ந்து வரணும், அது வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னதைக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு, இன்னும் ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருக்கணும். ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா, நல்லா உதிரியாக வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.